ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் ஸ்டோரி டாபிக் கீழே ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்டோரியோட டாபிக் என்னென்னா 1% பேட்ரி. இந்த 1% பேட்ரின்னு கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த 1% பேட்ரினா நான் வந்து ஃபோனை நல்லா யூஸ் பண்ணுவேன்னா, நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்னா, நோண்டிக்கிட்டே இருப்பேன். கேப் விடாமல் நோண்டிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன், சார்ஜ் போட மறந்துடுவேன். எங்கேயாவது ஒரு அவசரமாக கிளம்பும்போது தான் அந்த 1% அந்த பேட்டரியில் அந்த சார்ஜரை பார்ப்பேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அரவிந்த் ஒரு பையன், அவனுக்கு 28 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த பையன் வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக் பர்சன். அவங்க எப்படின்னா, ஒர்க்னால் வந்துட்டால் வீட்டை கூட மறந்துடுவாங்க. அவங்க அம்மா கிட்ட கூட கால் அட்டன் பண்ணால் நான் வந்து பிஸியாக இருக்கம்மா, அவ்வளோதான். அவங்கக்கிட்ட அடுத்த கொஷின் எப்படி இருக்கம்மா, என்ன பண்ணுறா, எந்த வெறும் ஒரு 5 நிமிஷம் கான்வர்சேஷன் கூட இருக்காது. ஃபோனை கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒர்க்லாம் முடிச்சுட்டு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து ஃபோனை பார்க்குறான். ஃபோனில் வந்து 2% பேட்டரி தான் இருக்குது. அப்போ அந்த அந்த ஃபோனில் வந்து 5 மிஸ்டு கால்னு சொல்லி ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது அவங்க அம்மாவோட ஃபோன்லேருந்து. அந்த 5 மிஸ்டு கால்ஸுமே அவன் வந்து பார்த்துட்டு கால் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் ஃபோனில் 2% தான் பேட்டரி இருக்குது. சார்ஜரை தேர்றதுக்குள்ளே 1% ஆகிடுச்சு. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. கால் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் எழுந்து சார்ஜ் போட்டுட்டு ஃபோனை பார்க்குறான். அகெயின் கால் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி கால் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க டாக்டரை விசாரிக்கும் போது, நைட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்க யாரும் இல்லை, அதனால அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான், நம்ம வந்து வேலை, பணம், காசு அதை நோக்கியே ஓடிட்டு இருந்துட்டோம். நம்ம ஃபேமிலியை, நம்ம அம்மாவை கூட நம்ம பார்த்துக்கல. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃபிஷ்ஷாக இருந்திருக்கோம். நம்மளோட ஒர்க் நமக்கு நம்ம தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டோம். ஒர்க் பண்ணால் ஃபேமிலியும் சேர்ந்துரும்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியராகவும் நல்லாவும் போகுது. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கால் பண்ணாங்கன்னா எடுக்க பாருங்கள். ஃபோனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. அவங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு 2 செகண்ட் எடுத்து பேசுறதுல என்ன ஆக போகுது. அவங்க காலை ஸ்கிப் பண்ணும்போது அவங்களுக்கும் பயமாக இருக்கும். நம்மளுக்கும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலன்றது தோணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது கற்றுக்கோங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இக்னோர் பண்ணாதீங்க நம்மளோட ஃபேமிலி விஷயத்தில். ஸோ சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் இக்னோர் பண்ணுறது அது நமக்கு பின்னாடி பெரிய பாதிப்பை உருவாக்கி கொடுக்கலாம். இதோட இந்த கதை முடியுது. என்னோடய கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். டாட்டா. இன்னொரு கதையில் பார்க்கலாம்.